வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பொன்னான காலம் ஆரம்பம். கதைக்குள்ள போலாமா? பசுமாட்டின் மடியில் பாலை கறந்து கொண்டிருந்தாள் தமிழரசி. சொம்பு நிறைய பால் நுரை ததும்ப வழிந்து கொண்டிருப்பது போல் அவள் மனதிலும் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது. அதன் வெளிப்பாடாக அவளை அறியாமல் அவள் உதடுகள் மெலிதாக பாட்டி பாடிக்கொண்டிருந்தது. காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த மாடு தனது கழுத்தில் இருந்த சலங்கை சலசலக்க தலையை வேகமாக ஆட்டியது. ஏய் மகா, நீயும் இன்னைக்கு என்ன போல சந்தோஷமா இருக்கியா? அதுதான், ஒரு படிப்பால சேர்ந்தே கறந்துட்டு இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அதன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள். அந்த மாடு மீண்டும் உற்சாகத்தோடு தலையை அசைக்க இதற்குள் அம்மாடி தமிழே தமிழே என்ற தனது தந்தை தர்மாவின் குரலை கேட்டு மகா, அப்பா வந்துட்டாரு என்று கூறிக்கொண்டே துள்ளி குதித்து வாசல் பக்கம் முடினாள். மாட்டு வண்டியிலிருந்து மெதுவாக இறங்கி கொண்டிருக்கும் தனது தந்தையை ஓடி சென்று பிடித்து மெதுவாக இறக்கினாள். அவள் மலர்ந்த முகத்தை பார்த்த தர்மா புன்னகை செய்தார். அவள் கையில் இருந்த பால் சொம்பை பார்த்துவிட்டு, அம்மாடி, என்னம்மா உன் மகா கிட்ட பேசிட்டு இருந்தியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நடந்தார். ஆமாப்பா. அப்பா, இன்னைக்கு நம்ம மகா ஒரு படி பால சேர்ந்தே கறந்திருக்குப்பா என்று ஆச்சரியத்தோடு கூறிக்கொண்டே அவர் கை கால் அலம்ப தண்ணீர் எடுத்து கொடுத்தாள். உன் தங்கமான முகத்தை பார்த்தா ஒரு படி என்னம்மா, பொழுதன்னைக்கு அவ மடியிலிருந்து பால் ஆற ஓடும் என்று சிரித்து கொண்டே கை கால்களை அலம்பிக் கொண்டு உள்ளே சென்று சேரில் அமர்ந்தார். தமிழரசி சிரித்து கொண்டே உள்ளே சென்று அடுப்பில் பாலை வைத்தாள். அம்மாடி, இந்தா, இந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வை என்று அவர் கையில் இருந்த மஞ்சள் பையை அவளிடம் கொடுத்து விட்டு சுற்றி பார்த்தார். என்னப்பா, களைய தேடுறீங்களா? அவ இன்னும் எந்திரிக்கல என்று சிரித்து கொண்டே அந்த பணத்தை கொண்டு போய் சாமி படத்திடம் வைத்து வணங்கினாள். அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. ராத்திரி பூரா அந்த செல்ல பார்த்துட்டு இருந்திருப்பா. இது ஒன்னும் அதிசயம் இல்லை. அந்த செல்போன்ல புது நகைங்க வந்திருக்கா, பட்டுப்புடவை வந்திருக்கா, ஆடம்பரமா கார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருப்பா உன் அருமை தங்கச்சி என்று சிரித்தார். ஆமா, பின்ன அக்கா போல மாட்டுக்கு என்ன தீனி வைக்கணும், செடிங்களுக்கு என்ன இயற்கை உரம் போடணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க என்று கூறிக்கொண்டே அவர் அருகில் இருந்த மற்றொரு சேரில் வந்து அமர்ந்தாள் கலையரசி. ஏ வாயாடி, உங்க அக்கா உன்னை பெத்த ஆத்த போல பார்த்து பார்த்து வளர்க்குறா. ஆனா நீ அவளையேதான் வம்புக்கு இழுப்ப என்று அவள் தலையில் லேசாக குட்டினார். விடுங்கப்பா, ஏன் தங்கச்சி தானே என்று கூறிக்கொண்டே அவர்கள் இருவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் தமிழரசி. அக்கா, எனக்கு பூஸ்ட் தானே போட சொன்னேன், எதுக்கு காஃபி போட்டிருக்கிற என்று சலித்து கொண்டே அதை எடுத்துக்கொண்டாள். பூஸ்ட் காலி ஆயிடுச்சுடி, நாளைக்கு வாங்கி வந்துடுறேன், இப்ப குடிச்சுக்க என்று அவளுக்கு சமாதானம் செய்த தமிழரசி, ஆமா அப்பா, நேற்று ராத்திரியே வந்துடுவீங்கன்னு சொன்னீங்க, காலையில வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாள். அது ஒண்ணு இல்ல ராசாத்தி, அந்த மண்டிக்காரன் பணத்தை கணக்கு பார்த்து கொடுக்க நேரம் ஆயிடுச்சு, பொழுது வேற சாஞ்சிடுச்சு, இதுக்கு மேலேயும் போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில போறது சரிப்படாது, அதனால எங்க அக்கா வீட்டுல தங்கிட்டு காலையில பொழுதோட போயிடுவோன்னு நாம குப்பந்தான் அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாமா, அங்கதான் ராத்திரி தங்கணும். அப்படியாப்பா, ஒரு போன் போட்டிருக்க கூடாது, நான் பயந்துட்டேன், நான் போன் போட்டாலும் உங்களுக்கு போகல. ஆமாம்மா, என்னவோ இந்த செல்லுல கரண்டே நிக்க மாட்டேன்னுது. அப்பா, அதுக்குதான் புதுசா ஒரு போன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ எவ்வளவோ அட்வான்ஸா எல்லாம் வந்துடுச்சு, நீங்க என்னடானா அந்த கால பழைய போனையே வச்சுட்டு என்று சலிப்போடு கூறினாள் கலை. அட, எனக்கு எதுக்குமா அதெல்லாம், இருக்கிற பணத்தை சிக்கனமா சேர்த்து வச்சு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிட்டா என் கடமை தீர்ந்துடும், அதை பத்தி தான் பேச வந்தேன், மறந்துட்ட பாரு. அம்மாடி தமிழு, நம்ம குப்புசாமியோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்ன இல்ல, அங்க அவனோட அக்கா மகனை பார்த்தம்மா. ஆஹா, புள்ளனா அது புள்ள, என்ன மரியாதை என்ன அடக்கம், என்னவோ அவனை பார்த்ததும் அவன் உனக்கு சரியா இருப்பான்னு தோணுச்சு கண்ணு. அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா என்று தமிழரசி சிரிக்க, அட பேசாம இருமா, எப்ப பாரு உன் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டு, இந்த வாட்டி நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன் பாத்துக்க, உனக்கு என் மேல உண்மையாலேயே பாசம் இருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் என்று சிறு பிள்ளையை போல் முகத்தை திருப்பி கொண்டார். அப்பா, என்னப்பா, உங்க பேச்சை மீறி நான் என்னைக்காவது நடந்திருப்பேனா? நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் உங்களையும் தங்கச்சியும் யார் பாத்துக்கிறது, அதுக்குதான் யோசிக்கிறேன் என்றவர் காலடியில் வந்து அமர்ந்து அவர் மடியில் தலையை சாய்த்து கொண்டாள்.
அதுக்காக உன்னை இங்கே வச்சிட்டு இருக்க முடியுமாடா? தங்கம், எனக்கு என்ன, உனக்கு கல்யாணத்தை முடிச்ச கையோட சின்னவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை நடத்திவிடுவேன். அப்புறம் என்ன இந்த கிழவனுக்கு கவலை கிடக்கு? என் பேரன் பேத்திங்களை கொச்சிக்கிட்டு சந்தோஷமா களத்தை தள்ள மாட்டேனா என்று சிரித்தார். அவரது உற்சாகத்தை பார்த்த தமிழரசி, சரிப்பா, உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்க என்றாள். அப்படியா என் தங்கம், எனக்கு தெரியுமா நீ என் பேச்ச மீற மாட்டேன்னு. அதுதான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மாடி ராசாத்தி, பையன் தாழியூத்துல பழக்கடை வச்சிட்டு இருக்கானா. வீட்டுக்கு பின்னாடியே அவங்களுக்கு தோட்டம் இருக்குடா. அதுலதான் பழங்கள்லாம் அவனே பயிர் வைக்கிறானா. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் ஏதோ வயிற்றுல கட்டி இருந்ததால ஆப்ரேஷன் பண்ணாங்களாம். அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு தோட்டம் பழக்கடை எல்லாத்தையும் சமாளிக்க முடியலையாம். அதனால வீட்டுக்கு ஒரு குணவதியை கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. நம்ம குப்பனுக்கு உடனே உன் நினப்பு தான் வந்துதான். அதுதான் நேத்து நாங்க கூட்டிட்டு போயிட்டான். எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு. பையன் போன் நம்பரை வாங்கி இருந்திருக்கேன். நீ பேசுறதா இருந்தா பேசு என்று அவசரமாக அவர் பாக்கெட்டில் கையை விட்டார். அப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க பாத்துட்டீங்கல்ல, அது போதும் என்று அவர் கையை பிடித்து கொண்டாள் தமிழரசி. அக்கா, உனக்கு எதனா இருக்கா? அப்ப என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுடுவியா? அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன ஏதுன்னு ஒன்னும் பார்க்க மாட்டியா? அவர் ஏதோ பழக்கடை வச்சிட்டு இருக்காராம். அதெல்லாம் சரிப்படுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா என்றாள் கலை. ஏய், நம்மளை பெத்து வளர்த்து இத்தனை வருஷமா தனியாளா நின்னு பாடுபட்டு வளர்க்குற அப்பா நமக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாரு. இதுல மட்டும் என்ன நம்ம அபிப்பிராயம் வேண்டி கிடக்கு? அப்பா நமக்கு என்ன பண்ணாலும் அது நல்லாதான் இருக்கும். எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு என்றாள் தமிழ். அவள் தலையை அன்போடு கோதினார் தர்மா. ஆமா, நான் எல்லாம் உன்னை போல இருக்க மாட்டேன் பாத்துக்க. அப்பா, அவளுக்கு பார்த்த பழக்கடைக்கார போல எனக்கு ஒரு காய்கறிக்காரனை பார்த்துட்டு வந்து இவனைதான் நீ கட்டிக்கணும்னு எல்லாம் சொல்லக்கூடாது. என்னால அதெல்லாம் முடியாது. என்னோட கனவுகளே வேற. என் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்தா போல பையனை பார்த்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா காரு பங்களான்னு நான் சுகமா வாழணும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா இருந்தா பாருங்க, இல்லைன்னா விடுங்க, நானே பாத்துக்கிறேன் என்று எழுந்து சென்றாள். அது சரி, உன் தங்கச்சி கட்டி வச்சிருக்கிற கற்பனை கோட்டைக்கு ஏத்த ராசகுமாரனை நான் எங்கிருந்து தேடுறது என்று தனது மூத்த மகளை பார்த்து சிரித்தார் தர்மா. அந்த வெள்ளிக்கிழமை ரவி தனது தாய் சகுந்தலாவுடன் வந்து தமிழரசியை பெண் பார்க்க இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போனது போல் இரண்டு குடும்பங்களுக்கும் பிடித்து விட்டது. நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் இனிதே நடந்தேறி தமிழரசியும் கண்கள் கலங்க தனது தந்தையை விட்டு பிரிய மனமின்றி புகுந்த வீட்டிற்கு வாழ புறப்பட்டாள். மாப்பிள்ள, என் பொண்ண நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவதான் என்னை பெத்த ஆத்தா போல பார்த்துக்கிட்டா. என் பொண்ணுன்றதுக்காக சொல்ல வரல. என் தமிழரசி போல ஒரு தங்கத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. அவளை இனிமே நீங்க தான் பார்த்துக்கணும் என்று ரவியின் கையை பிடித்து கொண்டார் தர்மா. என்ன மாமா, அதை நீங்க சொல்லணுமா? தமிழரசி என் மனைவி மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு இனிமே எல்லாமுமே அவதான் என்றான். ஆமா சம்மந்தி, தமிழரசி இனிமே உண்மையாவே எங்களை ஆளப்போற அரிசிதான் என்று சிரித்தாள் சகுந்தலா. இதை கேட்டு தர்மா பூரித்து போக தமிழரசிக்கும் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது. கலையரசி மட்டும், ஆமா, இந்த பழக்கடைக்காரனுக்கு எங்க அக்கால கட்டி கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? இவங்க பெரிய ராஜ பரம்பரை பாரு, எங்க அக்கா அங்க அரசியாம் என்று கேலியோடு மனதில் சிரித்து கொண்டாள். கலை, அப்பாவை பார்த்துக்கடி. எனக்கு தினமும் போன் போடணும், சரியா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்பாக்கு வேலை வேலைக்கு மருந்தெல்லாம் சரியா கொடுக்கணும். மகாவையும் பார்த்துக்கடி என்று கூறிக்கொண்டே காரில் ஏறினாள். கார் விற்றென பறக்க தர்மா தனது மகளுக்கு கையசைத்து கொண்டே நின்றார். ஆமா, அந்த மாட்டை நான் பார்த்துக்கணுமா? அந்த சாணியெல்லாம் யார் அல்றது என்று சலித்து கொண்டே உள்ளே சென்றாள் கலையரசி. புகுந்த வீட்டிற்கு சென்ற தமிழரசியை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவளது அழகு, அடக்கம், குணம் அனைத்தையும் பார்த்து சகுந்தலாவிடம் வெகுவாக பாராட்ட சகுந்தலாவிற்கு பெருமை பிடிபடவில்லை. ரவியும் மகிழ்ச்சி அடைந்தான். வந்த முதல் நாளே அவள் வீட்டில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி தனது மாமியாரிடம் கிச்சனில் எங்கெங்கு எந்த சாமான்கள் இருக்கிறது என்று கேட்டு கேட்டு ருசியாக இருவருக்கும் சமைத்து விருந்து படைத்தாள். சகுந்தலாவை அமர வைத்துவிட்டு அவள் அன்போடு செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ரவிக்கு அவள் பேரில் அன்போடு சேர்ந்து காதலும் பொங்கியது. அவளை எந்த கஷ்டமும் இன்றி உண்மையாகவே ராணியை போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டான்.
மறுநாள் காலை ரவி தோட்டத்தில் செடிகளுக்கு மருந்துகள் தெளித்து கொண்டிருக்க அவனுடன் சேர்ந்து அவளும் வேலையில் இறங்கினாள். ஏ தமிழு, என்னம்மா நீ எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் வந்துகிட்டு? போமா, போய் உள்ள இரு என்றவள் கையில் இருந்த குடையை வாங்கினான். பரவாயில்லங்க, எங்க நிலத்துல எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து பழக்கம்தான். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவுக்கு உதவியா நான் இதெல்லாம் செய்வேன். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல தமிழு, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பத்திரமா பார்த்துக்க ஒரு மருமக வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா நீ ஒரு படி மேலேயே போய் அவங்களுக்கு மகளாவே வந்திருக்க. அதுவும் இல்லாம என்று சிரித்தான். அதுவும் இல்லாம என்று அவனை உற்று பார்த்து சிரித்தாள். நான் என்ன சொல்றதுன்னே தெரியல போ, உன்னை பாராட்ட வார்த்தைகளே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க போய் முதல்ல கடையை தருங்க என்றாள். என்னத்தம்மா கடையை திறக்கிறது, முன்ன போல இப்பெல்லாம் ஒன்னும் வியாபாரமே இல்லை. ஏங்க? எங்கம்மா பழங்கள்லாம் 2 நாள் கூட தாங்க மாட்டேங்குது, டேஸ்டும் ஒன்றும் சரியா இல்லைன்னு யாரும் கடைக்கு வர்றதில்ல. ஏங்க அப்படி? தெரியல தமிழு. ஏங்க எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? சொல்லுமா. நீங்க இந்த மாதிரி மருந்தெல்லாம் போடுறதால தான் பழங்கள்லாம் டேஸ்ட் இல்லாம இருக்கு. இதெல்லாம் கெமிக்கல்ங்க, இதுக்கு பூச்சிங்க வேணா சாகலாம், ஆனா அவ்வளவுக்கும் உடம்பு கெடுதல். அதனால தான் பழமே ருசிக்கல. அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த மருந்து போடலன்னா பூச்சிங்க அடிச்சிடுது, அதை கிட்ட இருந்து பார்த்துக்கவும் ஆள் இல்லை. ஆளுங்களை போட்டாலும் ஒன்றும் சரிப்படல. நானும் அம்மாவும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்க்கறதால இதை கவனிக்க முடியல. அதுதான் இந்த மருந்தை போட்டுட்டு கடைக்கு போயிடுவேன். சரிங்க, இனிமேல் இந்த மருந்தெல்லாம் வேண்டாம், இயற்கையான பூச்சி மருந்தும் உரமும் போடுவோம். அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நானே அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா வியாபாரத்தை பாருங்க. அப்படியா? அப்படியே இருந்தாலும் இதனால மட்டும் வியாபாரத்தை பெருசாக்கிட்ட முடியுமா சொல்லு? நாம இயற்கை உரம் தான் போடுறோன்னு ஜனங்களை எப்படி நம்ப வைக்கிறது என்று கவலையோடு கேட்டான். அதுக்கும் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. நீ குடும்பத்தை தான் நல்லா பாப்பன்னு நினைச்சா வியாபாரத்திலையும் புலியா இருப்ப போல இருக்கே. என்னம்மா அது, சொல்லு என்று ஆவலாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான். நாம நம்ம தோட்டத்தை ஒரு இயற்கை சந்தையா ஏன் மாத்தக்கூடாது? என்ன சொல்ற? உழவர் சந்தை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன இயற்கை சந்தை? இதோ பாருங்க, நாம நம்ம தோட்டத்தை நல்லா சீர்படுத்தி பொதுமக்களுக்கு பார்வையா வைக்கணும். புரியலையே. சரி, புரியறது போலவே சொல்றேன். அதாவது நாம காய்கறி வாங்க போனா மார்க்கெட்ல போய் கடையில நாமளே பார்த்து நமக்கு பிடிச்ச காய்கறி வாங்குறோம் இல்ல? ஆமா. அது போல நம்ம தோட்டத்துல விளையிற பழங்களை பொதுமக்களே வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தா அதை நம்ம எடை போட்டு அவங்களுக்கு வியாபாரம் பண்றது. அப்படி அவங்களே பார்த்து பார்த்து பறிக்கும் போது நாம அந்த செடிக்கு போட்டிருக்கிற இயற்கை உரத்தை பத்தி அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நாமளும் அப்ப அதை பத்தி அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். அதை கேட்டதும் கண்டிப்பா அதை வாங்கணும்னு தோணும். அப்படி வந்து அவங்க பாக்குறதுக்கு ஏத்தா போல நாமளும் நம்ம தோட்டத்தை அழகா சீரா வச்சுக்கணும். அடேங்கப்பா, இத்தனை வருஷமான இந்த தொழில இருந்தோம் எனக்கு இப்படி ஒரு யோசனை தோணலையே. ஆனா நீ வந்து இந்த 2 நாள்ல இப்படி கலக்கறியே. சே, நான் உன்னை லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இன்னும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிருந்தா கண்டிப்பா நான் இந்நேரம் பெரிய தொழிலதிபர் ஆகியிருப்ப போல இருக்கே என்று சிரித்தான். கேலிலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நம்ம தோட்டத்தை இயற்கை சந்தையாக்குற வழிய பார்க்கலாம் வாங்க என்று எழுந்து கொண்டாள். சரி முதலாளி அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் இந்த அடிமை அப்படியே செய்யறேன் என்று அவள் பின்னால் சிரித்து கொண்டே சென்றான் ரவி. இப்படியே நாட்கள் உருண்டோட தமிழரசி கொடுத்த யோசனையில் தனது தோட்டத்தை அழகாக இயற்கை உரத்தை போட்டு பழங்களை விளைவித்தான் ரவி. பழங்களும் நல்ல முறையில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்க அதை கிளிகள் கொத்தாமல் பத்திரமாக பார்த்து கொண்டாள் தமிழரசி. தனது மருமகளின் பொறுப்பான செயல்களை பார்த்து சகுந்தலா பூரித்து கொண்டிருக்க, அன்று தனது மகளை பார்க்க வந்த தர்மாவிடம் தமிழரசியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாள். என்ன மாமா, எங்க அம்மா அவங்க மருமகளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்களா என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் ரவி. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க என்று முகமலர்ந்து விசாரித்தார் தர்மா. எங்களுக்கு என்ன மாமா, எங்க ராணி எங்களை நல்லா பாத்துக்கிறா என்று காஃபி கொண்டு வந்து கொண்டிருந்த தமிழை பார்த்து சிரித்தான். அவள் கண்ணாலேயே அவனிடம் சிரித்து கொண்டு ஜாடை காட்ட இதை பார்த்து தர்மா உள்ளம் நெகிழ்ந்தார். ஆமா அப்பா, ஏதோ முக்கியமான விஷயத்த உங்க மாப்பிள்ள வந்ததும் சொல்லணும்னு சொன்னீங்களே,
தோ உங்க மாப்பிள்ள வந்தாச்சு, சொல்லுங்க என்று தனது தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டாள். என்ன மாமா என்று ரவி அவரை உற்று பார்த்தார். ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்த எங்க அரிசி மண்டிக்காரரு நம்ம கலைய பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அவங்களுக்கும் நம்ம கலைய பிடிச்சு போயிடுச்சான். உடனே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கே மாமா டல்லா இருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான் ரவி. அதுதானேப்பா என்றாள் தமிழும். அதுக்கு இல்லம்மா, பையன் வீடு நல்ல வசதியான இடம். அது சரி, நம்ம கலைக்கேத்த இடம்தான்னு சொல்லுங்க என்று சிரித்தாள். அம்மாடி, அவ கற்பனைக்கேத்த இடமா இருந்தாலும் அவங்க வசதிக்கு நாம ஈடு கட்ட முடியுமா சொல்லு? ஆனாலும் அவங்களும் நம்ம பெரிய சம்மந்தி போலதான். பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும். எங்களுக்கே நிறைய ஆஸ்தி பாஸ்தி இருக்கு. பையன் அவங்க அப்பா விட்டுட்டு போன ஜவுளி கடையை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுலயே நல்ல வருமானம் வருது. அவனே 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கறான். அதனால நாங்க வர்ற மருமக கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். நாங்களே அவளுக்கு நகையை போட்டு கட்டிக்கிறோன்னு சொல்றாங்களாம். ஆனாலும் ஆனாலும் என்னப்பா, இப்படி ஒரு இடம் கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, ஆனா அந்த ரைஸ் மில்லுக்காரு சொல்றத பார்த்தா பையனும் அவங்க அம்மாவும் ரொம்ப சாதுவானவங்களா தெரியுது. நம்ம பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதா? இவளோட குணத்துக்கு அங்க போய் அவங்கள சரி கட்டி இருப்பாளான்னு தான் யோசனையா இருக்கு. அட என்ன சம்மந்தி, நம்ம கலைக்கு என்ன? அவளும் நம்ம தமிழை போல நல்ல பொண்ணுதான். ஆனா சின்ன பொண்ணு இல்ல, அதுதான் கொஞ்சம் சுட்டியா இருக்கா. அதெல்லாம் கல்யாணம்னா சரியாகிடும் என்றாள் சகுந்தலா. ஆமா மாமா, நீங்க அதுக்காகலாம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் தமிழை கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் என்றான் ரவி. அப்புறம் என்னப்பா, சரின்னு சொல்லுங்க என்றாள் தமிழரசி. தர்மா ஏதோ சங்கடத்தோட தலையை ஆட்டினார். அந்த ஞாயிற்றுக்கிழமையே கலையரசியை பெண் பார்க்க ஏற்பாடாயிற்று. கலையரசியை மாப்பிள்ளை சுரேஷிற்கும் அவனது தாய் மீனாட்சிக்கும் பிடித்துவிட கலையரசிக்கும் தன் மனதிற்கு ஏற்ற அந்தஸ்துள்ள இடம் வந்ததில் மிகவும் கர்வத்தோடு இருந்தாள். தர்மா, ரவி, தமிழரசிக்கு கூட அவர்களை மிகவும் பிடித்து போனது. இவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தாலும் சுரேஷ் எந்த பந்தாவும் இல்லாமல் இருப்பதும், மீனாட்சியும் எந்த அகங்காரமும் இன்றி தன்மையோடு இருப்பதும் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. திருமணம் 3 மாதங்களில் மிகவும் கோலாகலமாக நடந்தேற புகுந்த வீட்டுக்கு புறப்பட்ட கலையரசி தனது தந்தையை பற்றியும் அக்காவை பற்றியும் அவ்வளவாக கண்டு கொள்ளவில்லை. அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. விட்டால் போதும், இந்த ஓட்டு வீட்டிலிருந்து அந்த பங்களாவிற்கு எப்பொழுது செல்வோம் என்பது போலவே காத்திருந்தாள். ஆனால் சுரேஷ் அனைவரிடமும் அன்போடும் பணிவோடும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். அவர்கள் சென்றதும் தர்மா கண்கள் கலங்க அமைதியாக வந்து திண்ணையில் அமர்ந்தார். அப்பா, என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அவ என்ன எங்கேயோ வா போறா? தோ இருக்கு பண்ருட்டி, அங்கதானே போறா. நினைச்சா நாம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா, கவலைப்படாதீங்க என்றாள் தமிழரசி. அம்மாடி, நாம போய் பார்த்துட்டு வரலாம். ஆனா அவன் நம்மள அங்க கூப்பிடுவாளான்னா தான் தெரியல. பாத்தியா, இப்பவே அவன் நம்மள கண்டுக்கல. இனிமே எங்கிருந்து நம்மள ஞாபகத்துல வச்சுக்க போறா? அவளுக்கு பணம், காசு, அந்தஸ்து, ஆடம்பரம் தான் முக்கியம். பெத்தவனோ கூட பிறந்தவளோ முக்கியம் இல்லை என்று பெருமூச்சு விட்டார். அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அவ சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஆடம்பரத்துக்கு அடிமையானவ தான். அதனாலதான் இப்படி இருக்கா. போக போக எல்லாம் புரிஞ்சுப்பா என்று அவருக்கு சமாதானம் செய்தாள் தமிழரசி. புகுந்த வீட்டிற்கு வாழச் சென்ற கலரசியை சுரேஷும் மீனாட்சியும் தாங்கினாலும் கலையரசி தனது மாமியாரை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. தினமும் ஆடம்பரமாக உடை அணிந்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்ற கிளப்பி விடுவதும், தன்னை போன்றே பகட்டு காட்டும் பெண்களை நண்பர்களாக்கி கொண்டு அவர்களுடன் ஹோட்டல், கடை வீதி என்று ஊர் சுற்றுவதும், நகைகள் வாங்குவதும், பணம் வைத்து கிளப்பில் சீட்டாடுவதும் என ஊரை சுற்றி கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து மீனாட்சி அதிருப்தி அடைந்தாலும், ஏதோ சிறிய பெண், கிராமத்தில் வளர்ந்தவள், தனது ஆசைகளை தீர்த்து கொள்கிறாள், போக போக சரியாகிவிடும் என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் போக போக அவளது நடவடிக்கை எல்லையை மீறி கொண்டிருந்தது. இதை பற்றி மீனாட்சி தனது மகனிடம் கூற, பிசினஸில் பிஸியாக இருந்த சுரேஷ் அவளை முதலில் கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் தனது தாய் வருத்தத்துடன் கூறியதை கேட்டு அவளை கண்டித்தான். ஆனால் கலையரசி அதற்கு வீட்டையே 2ஆக்கிவிட மீனாட்சி அதற்கு பிறகு தனது மகனிடம் எதையும் கூறாமல் அமைதியாக அனைத்தையும் சகித்து கொள்ள ஆரம்பித்தாள். அங்கே ரவியின் இயற்கை சந்தை ஜோராக நடைபெற
அதில் ரவியும் தமிழரசியும் நன்கு பாடுபட்டு வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருந்தனர். இதனால் அவர்களுக்கு வருமானம் அதிகரிக்க வசதிகள் பெருகியது. தனியாக இருக்கும் தனது தந்தையும் தன்னிடமே அழைத்து வந்து வைத்து பார்த்து கொண்டாள் தமிழ். இதற்கு சகுந்தலாவும் ரவியும் அவளை பாராட்ட, தர்மாவும் அந்த இயற்கை சந்தையில் தன்னால் முயன்ற வேலைகளை செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார். தர்மாவும் தமிழரசியும் எப்பொழுதாவது கலையை பார்க்க சென்றாலும் அவள் அவர்களை அவமானம் செய்து விடுவதால் அங்கு செல்வதை நிறுத்தி கொண்டனர். கலையரசி அவர்களிடம் போனில் பேசாமல் தவிர்த்துவிட தர்மாவிற்கு அவளை நினைத்து வேதனையாக இருந்தது. இப்படியே நாட்கள் உருண்டோட வீட்டில் கலையரசி செய்யும் அட்டொழியத்தால் மிகவும் நொந்து போன சுரேஷ் பிசினஸை சரியாக கவனிக்க முடியாமல் ஜவுளி கடை நஷ்டத்தில் சென்றது. இதனால் அவன் மிகவும் வாடி போக தனது மகனின் நிலைமையை பார்த்து மீனாட்சி மனதிற்குள் மிகவும் வருத்தமடைந்தாள். ஆனால் கலையரசிக்கு அது ஒன்றும் பொருட்டாகவே தெரியவில்லை. அவள் இஷ்டம் போல் ஊரை சுற்றுவதும் பணத்தை செலவு செய்வதும் நண்பர்களோடு உல்லாசமாக இருப்பதும் என இருந்தாள். அந்த மாதம் பணியாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சுரேஷ் டென்ஷனோடு தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, ஷாப்பிங் செல்ல கிளம்பி கொண்டிருந்த கலையரசி செலவிற்கு 10,000 பணம் வேண்டும் என்று சுரேஷை கேட்டு கொண்டு வந்து நின்றாள். அவளை பார்த்து சுரேஷ் எரிச்சல் அடைய, ஏய், உனக்கு எதனா வீட்டை பத்தியோ இல்ல எங்களை பத்தியோ அக்கறை இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கிட்டு ஊரை சுத்துறதும் செலவு பண்றதுன்னு இருக்கிற. இங்க என்ன நடக்குது தெரியுமா? எரிந்து விழுந்தான். என்ன சுரேஷ், என்ன இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபாய் கேட்டேன், அதுக்காக இந்த கோவம் என்று முகத்தை சுருக்கினாள். ஆஃப்டர் ஆல் 10,000மா? உனக்கு பணத்தோட அருமை அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இன்னைக்கு நம்ம கடையில வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை என்கிட்ட. வியாபாரம் அந்த அளவு மோசமா போகுது. நீ என்னடானா ஆஃப்டர் ஆல் 10,000 வந்து நிக்கிற? என்னது, சம்பளம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன்? பின்ன நீ வீட்டுல பண்ற அட்டகாசத்தால என்னால தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, சரியா பிசினஸ கவனிக்க முடியல, புதுசா துணிங்களை வாங்கி போட முடியல, எல்லாம் பழைய டிசைனாவே இருக்குன்னு யாரும் சரியா நம்ம கடைக்கு வர்றதும் இல்ல. ஆமா, நீங்க துப்பு கெட்டு வியாபாரத்தை ஒழுங்கா பார்க்காம என்னாலதான் நஷ்டமாச்சுன்னு கதையா விடுறீங்க என்றால் கோபமாக. என்ன சொன்ன? வியாபாரம் பண்ண எனக்கு துப்பு இல்லையா? எங்க அப்பா விட்டுட்டு போன வியாபாரத்தை இன்னைக்கு பல மடங்கு பெருசாக்கினது யாரு? இந்த துப்பு கெட்டவன் தான். 1 ரூபாய் உங்க அப்பாவுக்கு செலவு இல்லாம நானே உனக்கு மொத்த நகையும் போட்டு கல்யாணத்தையும் ஊரறிய சிறப்பா பண்ணி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? இந்த துப்பு கெட்டவன் தான். என்ன பார்த்தா வியாபாரம் பண்ண லாய்க்கு இல்லாதவன்னு சொன்ன. என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னைக்கே நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. பத்தாததுக்கு என்னை பெத்த பாவத்துக்கு எங்க அம்மாவும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. ஆமா, உங்க கையால் அகத்தனத்துக்கு என்ன குறை சொல்றீங்களா என்று அவளும் பதிலுக்கு பேச, என்ன சொன்ன என்று அவளை அறிய சென்றான். சுரேஷ் என்று கத்திக்கொண்டே மீனாட்சி உள்ளே வர இருவரும் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர். சுரேஷ், என்ன இது? நீ என் புள்ளையா? நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? பொம்பளை பொண்ணு கைய உங்கிட்டு போற? அம்மா, அவ இதோ பாரு, நீ எதுவும் பேசாத. இப்ப என்ன, சம்பளம் கொடுக்க உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே? இந்தா, இதுல என்னோட நகையெல்லாம் இருக்கு, இத கொண்டு போய் வச்சு சம்பளத்தை கொடு. அடுத்த மாசத்துக்கு சமாளிக்க நம்ம தோட்டத்து வீட்டை வித்து பாத்துக்கலாம் என்றாள். அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, நான் அதுக்குள்ள சமாளிச்சுப்பேன். இந்த அலட்டிய நாம போட்ட நகையை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அது இருந்தா நான் போய் புதுசா துணிங்களை வாங்க ஆர்டர் கொடுத்துடுவேன் என்றான். மீனாட்சி அவளை திரும்பி பார்க்க களை திருவென விழித்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? உன் நகையெல்லாம் இப்பத்திக்கு கொடு. அவன் வியாபாரத்தை சரி பண்ணதும் நானே உனக்கு புதுசா நகையை வாங்கி போட சொல்றேன் என்றாள் மீனாட்சி. அது என்னடி, அந்த நகையை என்ன பண்ண என்று கத்தினான் சுரேஷ். அந்த நகையை நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சீட்டாட்டத்துல விட்டுட்டங்க என்றால் தடுமாறிக்கொண்டு. அடி பாவி, என்னடி சொல்ற என்று அவன் அலற, அவ்வளவு நகையுமா விட்டு என்றாள் மீனாட்சி. ஆமா அத்தை, முதல்ல ஒரு நகையை தான் வச்சு ஆடினேன். ஆனா அதுல தோத்துடவே விட்டதை எப்படியாவது பிடிச்சிடணும்னு இன்னொரு நகையை வச்சு ஆடினேன். இப்படியே மொத்தத்தையும் என்று தலையை குனிந்து கொண்டாள். இந்த தாலியை மட்டும் எதுக்கு விட்டு வச்ச? அதையும் வச்சு ஆடிட வேண்டியது தானே? சே, உன்னை போய் நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு ஏமாந்து கட்டிட்டு வந்தமே, எங்களை சொல்லணும். அம்மா, இனிமேலும் இவ இங்க இருந்தா என் நிம்மதியா போயிடும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இவளை நான் விவாகரத்து பண்ணிட போறேன். இவ நமக்கு வேண்டாம்.
என்று அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினான் சுரேஷ். மீனாட்சி அதிர்ந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள். வெளியே வந்து விழுந்த கலை மெதுவாக எழுந்து நின்றாள். மழை ஜோவென கொட்டியது. தனது அகம்பாவம் ஆணவம் அனைத்தும் அதில் கரைந்து சென்றுவிட இனி அவர்களிடம் மன்னிப்பு கேட்க கூட தனக்கு அருகதை இல்லை என்பதை உணர்ந்து அமைதியாக அழுது கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். காலை எழுந்து வாசலில் கோலம் போட வெளியே வந்த தமிழரசி படையில் கலையரசி பிரமை பிடித்தவள் போல் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். ஏய் கலை, என்னடி நீயா நீயா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்னடி இது கோலம், எப்படி வந்த என்று ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டாள். நடந்தது எல்லாம் அவள் அழுது கொண்டே கூறி முடிக்க, எனக்கு அப்பவே தெரியும் உன் குணத்துக்கு இப்படி ஒரு நாள் நீ வந்து உட்காருவன்னு என்று அழுதார் தர்மா. மாமா, என்ன இது? பாவம், அவளே நொந்து போய் வந்திருக்கா. சின்ன பொண்ணு, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு. முதல்ல நீங்க தைரியமா இருங்க, இப்ப அவளுக்கு நாம தான் ஆறுதல் சொல்லணும் என்றான் ரவி. ஆமா சம்மந்தி, நீங்க பேசாம இருங்க, ரவியும் தமிழும் எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்பா ரவி, நீ போய் அந்த தம்பி கிட்ட பேசு, அவன் நல்ல புள்ள, நாம சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பான். அந்த அம்மாவும் குணவதி தான் என்றாள் சகுந்தலா. இல்ல அத்தை, இப்ப அவங்க என் மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க. நானும் அந்த அளவு அவங்கள படாத படுபடுத்திட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான், இதை இப்படியே விட்டுடுங்க என்று அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். ஏய் கலை என்று தமிழும் அவள் பின்னால் ஓடினாள். அன்றிலிருந்து கலையரசியும் எந்த பந்தாவும் இன்றி தனது அக்காளுடன் சேர்ந்து அவர்கள் தோட்டத்தில் வேலைகள் செய்ய ஆரம்பித்தாள். மாட்டிற்கு புல்லு வைப்பது, தண்ணீர் வைப்பதும், தோட்டத்தை பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பதும், முன்பு போல் எந்த பகட்டுமின்றி வீட்டில் வேலைகள் செய்வதும் என இருக்க அவளை பார்த்த அனைவருக்கும் மனதில் பரிதாபம் ஏற்பட்டது. இவ வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள என்று வருத்தமடைந்தார் தர்மா. அதெல்லாம் ஒன்னாகாதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் இவரும் இன்னைக்கே போய் அவங்க மாமியார் கிட்டேயும் சுரேஷ் கிட்டேயும் பேசுறோம். நம்ம களி முன்ன போல இல்ல, இப்ப ரொம்ப மாறிட்டான்னு அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் வந்து இவளை ஏத்துப்பாரு என்றாள் தமிழரசி. இல்லக்கா, அவர் என்னை இனிமே ஏத்துக்கவே மாட்டாரு. நான் இப்படியே உங்க கூடவே இருந்துடுறேன். ஒரு குடும்பம் சிறப்பா வரணும்னா அதுக்கு நல்ல உதாரணம் நீ. அதுவே ஒரு நல்ல குடும்பம் நடுத்தெருவுக்கு வர உதாரணம் நான். என்னால பாவம் அவரும் அவங்க அம்மாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நல்லா நடந்துட்டு இருந்த அவங்க வியாபாரம் நஷ்டமாகிடுச்சு. ஆனா நீ பாரு, மாமாக்கு உதவியா அவர் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உதவிகள் செய்யற. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கும் உன்னை போல வாழணும்னு ஆசை வந்திருக்கா. ஆனா இப்ப என்கிட்ட என் வாழ்க்கை இல்லை. காலம் கடந்து வந்த ஞானத்துக்கு எந்த பலனும் இல்லை என்று கண்கள் கலங்கினாள். ஞானம் எந்த காலத்துல வந்தாலும் அதுக்கு பலன் இருக்குமா என்று கூறிக்கொண்டே மீனாட்சி உள்ளே வர அவள் பின்னால் சுரேஷும் வந்தான். அவர்களை பார்த்த அனைவரும் திடுக்கிட ரவி மட்டும் சிரித்து கொண்டே அவர்களை வரவேற்றான். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் தான் மாப்பிள்ளையும் சித்தியும் இங்க வர வச்சேன் என்று சிரித்தான் ரவி. ஆமா, அண்ணா நேத்து என்ன பார்க்க வந்தாரு, கலையை பத்தி எடுத்து சொன்னாரு. ஆனா நான் நம்பல. அப்பதான் செல்போன்ல அவ இங்க வேலை பார்க்கறதும் எல்லார்கிட்டையும் அடங்கி எந்த பந்தாவும் இல்லாம இருக்கிறதையும் காட்டினாரு. அதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுதான் நாளைக்கே வந்து அவளை நாங்க கூட்டிட்டு வரோம்னு கிளம்பி வந்துட்டோம் என்றான் சுரேஷ். தமிழரசி அதிர்ந்து ரவியை பார்க்க, அம்மா தமிழு, நம்ம கலையை பத்தி சொன்னா அவ மேல இருக்கிற கோவத்தால கண்டிப்பா தம்பி நம்ப மாட்டாருன்னு தான் அவ இங்க வேலை பார்க்கறது எல்லார்கிட்டையும் பழகுறத எல்லாம் அவளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து தம்பி கிட்ட போட்டு காட்டினேன் என்று சிரித்தான் ரவி. மாப்பிள்ள, நீங்க என் மருமக இல்ல மகன் என்று அவனை அணைத்து கொண்டார் தர்மா. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஆமா மாமா, கலை தமிழுக்கு தங்கன்னா எனக்கும் தங்க போலதான். இப்படி வாழ வேண்டிய வயசுல அவ இங்க வந்து தனியா துடிக்கிறத என்னால பார்க்க முடியல, அதுதான் இப்படி பண்ணேன் என்றான் ரவி. அண்ணா கவலைப்படாதீங்க, இனிமே என் மனைவிய நானும் உங்களை போல ராணியா தாங்குறேன் என்றான் சுரேஷ் சிரித்து கொண்டு. அப்ப நானும் எங்க அக்கா போல உங்க வியாபாரத்துக்கு துணையா இருக்கிறேன் என்றாள் கலையரசி. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று சகுந்தலாவும் மீனாட்சியும் சந்தோஷமடைய, எல்லாம் என்னோட பிள்ளைங்களாலதான். இனி வர்ற காலம் எல்லாம் இவங்களுக்கு பொன்னான காலமா அமையணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு ரவி, தமிழரசி, சுரேஷ், கலையரசி நால்வரையும் அனைத்தபடி மனதர வாழ்த்தினார் தர்மா. பொன்னான காலம் ஆரம்பம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.